எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்மளும் சொல்றோம்ல, இந்த உடம்ப இயக்குறது உயிர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல. வார்த்தை அளவுல தாங்க உயிர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உயிர் என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? பார்த்திருக்கிறோமா? அது அதனுடைய ஓசையை கேட்டிருக்கிறோமா? அதனுடைய வாசனையை முகர்ந்திருக்கிறோமா? அதனுடைய சுவையை சுவைச்சிருக்கிறோமா? அதை தொட்டு இருக்கிறோமா? அப்படின்னா இதெல்லாம் செய்ய முடியுமான்னா முடியும், அவசியம் முடியும். இப்ப நீங்க ஒரு கனியில இருக்கிற சுவைய சுவைக்கிறீங்களா இல்லையா? சுவைக்க முடியுதா இல்லையா? அப்ப அந்த கனிக்குள்ளார அந்த சுவையை நீங்க பாத்தீங்களா என்ன? இந்த சுவை, இனிப்பு சுவை இதுல நிறைய இருக்குன்னு உங்க கண்களுக்கு தெரிஞ்சதா என்ன? ஆனா சுவைக்க முடிஞ்சது இல்ல. கண்களுக்கு தெரியாததை உங்களால சுவைக்க முடியும், முகர முடியும், தொடுதலும் முடியும். இப்ப காற்று உங்க கண்களுக்கு தெரியுதா என்ன? உங்க மேல படுறது தெரியுது இல்ல? நீங்க இன்னும் கவனிச்சீங்கன்னா எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். அப்ப அந்த கவனத்தை அதிகப்படுத்த வேண்டியிருக்குது. அதனால இப்போதைக்கு நாம இந்த உயிரணு எப்படி உருவாகுதுங்கிறத நான் உணர்ந்த நிலையில உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்றேன். அது வெறுமனே தகவல் தான். ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு அனுபவப்படுத்த முடியும். ஒரு சில தகவல்களை நீங்க அந்த அனுபவத்தை அதிகப்படுத்தும் போதுதான் அது உங்களுக்கு அனுபவமா மாறும். நமக்குள்ளார இருக்கிற அந்த உயிராற்றலினுடைய ஒரு நிலையை உங்களுக்கு உணர்வதற்காக வழிமுறை சொல்றேன். என்ன வழிமுறை அப்படின்னா, நமக்குள்ளார அந்த உயிராற்றல் வெளிச்சமாக இருக்குது, சப்தமாக இருக்குது, வாசனையாக, சுவையாக, அது எல்லாமே சொல்லலாம். வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சமாக இருப்பதை உணர்வதற்கான ஒரு வழிமுறை. உங்களுடைய கவனத்தை இந்த பூர்வ மத்தியம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் உள்ளுக்குள்ளார வச்சுக்கோங்க. இமையை இப்படி மூடிக்கோங்க. இமையை மூடிட்டு உங்களுடைய கவனம், அதாவது உங்களுடைய கண் அப்படி மேல் நோக்கி இருக்கணும். இமையை மூடிட்டு இந்த கண்களுக்கு மேல விரல்களை வச்சு அப்படி அழுத்தி பாருங்க. அழுத்துனீங்கன்னா தலையினுடைய நடுப்பகுதியில உங்களுக்கு வெளிச்சம் வெளிப்படும். இது ரொம்ப அழுத்தம் கூடாது, ஓரளவுக்கு லேசா அழுத்தி பாருங்க. இப்படி அழுத்தி அழுத்தி பார்க்க கூடாது. இதை உங்களுக்கு அங்க உள்ள இருக்குதுன்னு உணர்த்துறதுக்காக இது ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். இது இப்படியே அழுத்தி அழுத்தி பார்க்க கூடாது. ஸோ இப்படி வெளிச்சம் உள்ளுக்குள்ளார இருக்குது. வெளிச்சம் மட்டும் இல்ல, சப்தம் இருக்குது, சுவை இருக்குது, வாசனை இருக்குது, தொடுதல் உணர்வு இருக்குது. எல்லாத்தையும் உணர்ந்துக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம சேர்த்தே பார்ப்போம்.